ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன். ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ட்ரால் சேனல் இல்ல, பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், பேச போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எங்கடா கீழே விழுந்து சில்லறை வாங்கியிருக்கியா, கையில என்னாச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. 2026 ஸ்டார்ட்ஸ் வித் பேங்க். நான் வந்து சீரியஸாவே சரி ஓகே 2026ல இருந்து கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம், பழைய மாதிரி பவுன்ஸ் பேக் பண்ணலாம். நிறைய விஷயமான ஒரு நெகட்டிவ் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளலாம் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வரலாம், கொஞ்சமாச்சும் பவுன்ஸ் பேக் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் நிறைய இடங்கள்ல என்னோட சேனலை ரொம்ப ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நானே வந்து ஒரு முழு முயற்சியா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு இறங்குனாலும் இந்த இயற்கை என்னை பங்கமா வச்சு செய்துங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் தான்டா மாப்ள இந்த தையல் அப்படிங்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு வீடியோ நான் உங்ககிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, லாங் பேக் பாட்காஸ்ட் வந்து நான் வீட்டுல இருந்து தான் போட்டேன், என்னோட ஆத்தா தவறுனப்போ. ஸோ அந்த பாட்காஸ்ட்ல நான் சொல்லியிருந்தேன், டெத்தை பத்தின என்னோட புரிதல் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை எப்படி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு என்ன எதுவும் தெரியல, ஏன்னா நான் போன்ல எடுத்துட்டு இருக்கேன், பிளஸ் என்னோட ஒயர்லெஸ் மைக் மாட்டி தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அது ரெக்கார்ட் ஆகுது என்ன எதுங்கிறது தெரியல. சரி, ஓகே. டெத்து பத்தின என்னோட புரிதல் அதை பாக்குறது தான் இந்த வீடியோ, அதை பத்தி பேசுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனலோட சாராம்சமே என்ன அப்படின்னா, ரொம்ப நேச்சுரலா இயல்பா கொஞ்ச நேரம் கதை பேசுற மாதிரி பேசக்கூடிய ஒரு சேனல் இது. ஸோ உங்களுக்கு தூக்கம்லாம் வரல அப்படின்னா, இது ஒரு ஸ்லீப்பிங் பில் மாதிரி இந்த சேனல் நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். டான் டான் டக்கு டக்குன்னு 10 பாயிண்ட் பேசினாலும் தம்பி நறுக்குன்னு பேசுவாரு அப்படின்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வரும். அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நான் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் ஒரு ஃப்ளோல பேசுறது எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா வரும். ஸோ ஓகே. டெத்து பத்தின என்னோட புரிதல் என்ன, என்னோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் இறந்தாங்க, அதுல இருந்து எனக்கு கிடைச்ச டேக்அவே என்ன, இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பாட்காஸ்ட்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தான் பெனாத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பண்றது, யாரோட ஓகே கைஸ். நான் வந்து ஆர்ஜேவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ஒருத்தர் வந்து இறந்தாரு, தவறி போனாரு. இப்போ அது வரைக்குமே என்னோட லைஃப் ப்ராசஸ்ல என்னோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு விவரம் தெரியாதப்போ என்னோட சொந்தக்காரங்க இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்ஸா இருந்தவங்க அவங்க தவறி இருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. ஆனா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெத்துனா இதுதான் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ்டு ஒன் இறந்து போறாங்க அப்படின்னா, அது வந்து என்னோட தாத்தா தான், என் அம்மாவோட அப்பா. ஸோ தாத்தா இறந்து போனப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் லீவ் கேட்டுட்டு மறுபடியும் நான் இங்க வந்தேன். அம் இங்க வந்ததுக்கு அப்புறமே வந்து நெறைய ஒர்க்லாம் இருக்கும்ல. இப்போ ஒரு எளவு வீடு அப்டின்னா, அங்க அந்த ஃபுட் ஆர்டர் பண்றது, டேபிள் எடுத்து போடுறது, இந்த மேல கீழ போயிட்டு வரது, லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு ஊர்ப்பட்ட வேலை இருக்கும்ல. நான் வந்து அத பார்ப்பேன் ஜென்ரலாவே. சின்ன வயசுலேருந்தே எங்க அப்பா காதுலயே சுண்டி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு எளவு வீட்டுக்கு போனாலும் சரி, அங்க நம்ம வேலைகள இழுத்து போட்டு எடுத்து செய்யணும் அப்டிங்கிற மாரி சொல்லுவாரு அடிக்கடி. ஸோ என் வீட்டுக்கு வந்துமே நான் அததான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஹிட் ஆயி, ரியலைஸ் ஆயி, தாத்தாவ எடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அந்த இடத்துல நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டேன். ரொம்ப அழுதேன். அந்த சமயங்கள்ல தான் மோர் ஆர் லெஸ் அந்த சமயங்கள்ல தான் சாகாவரம் அப்படிங்கிற ஒரு புக் என் கைக்கு வருது. அந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் இறப்பு பத்தின, அதாவது டெத் பத்தின ஒரு புரிதல் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா அத எப்படி ஃபேஸ் பண்றது? இந்த உலக மக்கள் அத எப்படி ஃபேஸ் பண்றாங்க? ரியாலிட்டில அது எப்படி இருக்கு? அந்த புக் சொல்லக்கூடிய பிலாசபி இந்த மக்கள் அவங்க லைஃப்ல எங்கேயாச்சும் பயன்படுத்துறாங்களா? அது எங்கேயாச்சும் பிரதிபலிக்குதா? இல்ல நம்ம அந்த பிலாசபிய எப்படி பயன்படுத்தணும்? அத நம்ம எப்படி யோசிச்சுக்கணும்? நம்ம அத எப்படி கிராப் பண்ணிக்கணும்? அப்படின்ட்டு ஒரு புக் படிக்கும்போது, ஒரு புத்தகத்த எழுதுறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் தான் நம்ம பார்ப்போம். பட் ஆக்சுவலா அதுக்கு அப்புறமும் ரியாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் என்ன? நமக்கு அத எப்படி நம்ம பெர்சீவ் பண்ணிக்கணும்? அப்படிங்கிறதையுமே எடுத்துக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு புக் ரீடர் இருப்பாங்க. சோ அந்த புக் படிச்சுட்டு நான் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அது என்ன அப்படின்னு சொல்றேன். அந்த சாகாவரம் புக் வந்து ஓவராலா சினாப்சிஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சாவே வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு முடிவெடுத்து, அதுக்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாரு. கொல்லிமலையில இருப்பாரு. ஒரு 48 நாள் வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும். உடம்புல இருக்க அந்த ஒரு கழிவுல இட் இஸ் அ ஃபேண்டசி கைண்ட் ஆஃப் ட்ரிவன் ஸ்டோரி. அதுக்குள்ள நிறைய பிலாசபிஸ் இருக்கும். ஓவரால் பிலாசபி என்ன அப்படின்னா, சாகா வரம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர், தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர், அந்த சாகா வரம் அப்படிங்கிற அந்த ஃபேஸ அட்டைனும் பண்ணிடுறாரு. அத அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு நெறைய இண்டிகேஷன்ஸ் வருது. சாகா வரம் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் வேண்டாம், அதுக்குள்ள போய் மாட்டிக்காத அப்படிங்கிற மாரி இண்டிகேஷன்ஸ் வருது. ஒரு ரீடரா அந்த புக்கு கூட டிராவல் பண்ணும்போது, எனக்குமே நான் வந்து அந்த மெயின் கேரக்டர்ல என்னைய நான் பொருத்தி பார்த்துக்கிட்டேன்.
நானுன்ட்டு இல்ல, ஒரு இயல்பான சக மனிதரா இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரா இருந்தாலும் நம்மள அந்த பொருத்தி பார்த்துப்போம். ஏன் அப்டின்னா, இது வந்து ஒரு பேசிக் சைக்காலஜி தான். ஒரு படத்துக்கு போம்போது 2 கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்க ஒரு இடத்துல, ஏன் ஒருத்தன் ஹீரோவா, ஒருத்தன் வில்லனா தெரிறான்? ஹீரோங்கிற இடத்துல நம்மள பொருத்தி பார்த்துக்கிறோம் அப்டின்னா, அந்த புரோட்டகனிஸ்ட் அப்டிங்கிற இடத்துல ஏன் நம்மள பொருத்தி நம்ம பார்த்துக்கிறோம் அப்டின்னா, நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். நம்மனால முடியாதத அவன் பண்றான் பாரு, அப்டின்ட்டு அது ஒரு நம்ம 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 அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்போம். அந்த மாரி இந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த கதை கூட நம்மலாம் ஏன் டிராவல் பண்ணுவோம்னு நான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நமக்குள்ளயும் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு நப்பாசை இருக்கும். நம்ம சாகாம இருந்துற மாட்டோமா? நம்ம இன்னும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோமா? இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய சுகங்கள எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோமா? நம்ம உறவுகள விட்டு பிரிஞ்சு போகாம இருக்க மாட்டோமா? அப்படிங்கிற அந்த ஓரமா இருக்கக்கூடிய நப்பாசைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த நப்பாசை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ சாகா வரத்த தேடி போய்க்கிட்டு இருக்க ஒருத்தன் கூட நம்மளும் நம்மள ரிலேட் பண்ணிப்போம். நமக்கு இந்த சாகா வரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல. அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சு தான் அந்த புக்க படிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்போம். அந்த பிலாசபிஸ்ல வந்து அங்கங்க நெறைய பிலாசபிஸ் வரும். ரசவாதி அப்படிங்கிற அல்கெமிஸ்ட் அந்த புக் மாரி தான். அது வந்து ஒரு ஸ்டோரி ட்ரிவன். அல்கெமிஸ்ட் புக்ல வந்து அங்கங்க நெறைய பிலாசபிஸ் இருக்கும். அதே மாரி தான் இந்த சாகாவரம் புக்லயுமே. அப்ப வந்து ஏன் சாக வேண்டான்னு சொல்றாங்க? அவன் எவ்ளோ மஜாவான ஒரு விஷயத்த தேடி போய்க்கிட்டு இருக்கான். எவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா அவனுக்கு குடுக்க வேண்டிய வரத்த குடுங்கடா அப்படிங்கிற மாரி நமக்கும் இருக்கும். பட் அந்த கிளைமாக்ஸ்ல வந்து அவங்க அத டிஸ்க்ளோஸ்டர் பண்ண விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு பிலாசபிக்கலா இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் புரிய வச்சுது. ஃபர்ஸ்ட் அது கிளைமாக்ஸ் என்னன்னு சொல்றேன். அதுலருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். அவனுக்கு அந்த சாகாவரம் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் அது வந்து கிடைச்சிரும். அத அவன் பார்த்துருவான். அத அவன் போய் சேர்ந்துருவான். அந்த சாகாவரம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் ஒண்ணு இருக்குங்க. அங்க வந்து இவன மாரியே இவனுக்கு முன்னாடி சாகாவரம் தேடி திரிந்த நெறைய நபர்கள் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. சாகாவரம் பெற்று அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இவனுமே அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துருவான். அப்ப அவனுக்கு சாகாவரம் கிடைச்சிருச்சா? இனிமேல் ஜாலி தான், மஜா தான். அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அங்க தான் வந்து ட்விஸ்ட்டே. அங்க வந்து என்ன ட்விஸ்ட்ன்னா, இல்ல மைக் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டேன். அங்க வந்து என்ன ட்விஸ்ட்ன்னா, சாகாவரம் அப்படிங்கிறது அந்த புக்ல எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உடம்பு இருக்கும். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. உயிர் இருக்கும். அதுக்கு ஆசைகள்லாம் வரும். ஆனா அந்த உயிர்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வந்து ஜஸ்ட் யூ வில் பி லைக் அ பவுன்சிங் பால். நீங்க இங்க அப்படியே அந்த உயிர் அங்கங்க அப்படியே அங்கங்க உங்க உடம்போட சேர்ந்து அந்த உயிர் அங்கங்க நான் சொல்றது எக்ஸாக்ட்டா இதான் கிளைமாக்ஸ்ன்னு சொல்லல. நான் படிச்சே ஒரு 4 வருஷம் இருக்கும். பட் மோர் ஆர் லெஸ் இதான் கிளைமாக்ஸ். சோ அதாவது நீங்க சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்படி சொல்றேன். ஒருத்தர் கோமால இருக்காரு. இப்ப அவருக்கு உயிர் இருக்கா? இருக்கு. உடம்பு இருக்கா? இருக்கு. ஆனா எந்த பயனும் இல்லை. அப்படிங்கிற மாரி அவர் கோமால இருக்கிறனால எந்த ஒரு யூஸுமே இல்லாம இருக்கா? அதே தான் சாகாவரம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஸ்டேட்ட அட்டைன் பண்ணும்போதும் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த கேரக்டர் இந்த புரோட்டகனிஸ்ட் கிடைக்கும் அந்த புக்ல. அவன் இருப்பான். அவனுக்கு தெரியும் நம்ம சாக மாட்டோம் அப்டின்ட்டு. ஆனா அதுக்குள்ள போய் மாட்டிப்பான். அவனுக்கு ஒரு தாட் வரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனோட உடம்பு இயங்கும். ஆனா அந்த உடம்ப அவன் இயக்க மாட்டான். அது பாட்டுன்னு அப்படியே பேன்னு சுத்தும். ஆனா அவனுக்கு உயிர் இருந்துகிட்டே இருக்கும் அந்த உடம்புக்குள்ள. உயிர்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. உடம்புனாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த சாகாவரம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போய் அவன் தேங்கி நின்ன உடனே, சாகா வரம் அப்படின்ட்டு வரம். சாகாமல் இருப்பது வரம். அதான் சாகா வரம். அந்த வரமே அவனுக்கு சாபமா மாறிரும். ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. லிட்டரலா நீங்க பாட்டு இப்படி இருக்கீங்க. இப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தோணுது, பண்ண முடியல. நடக்கணும்னு தோணுது, பண்ண முடியல. ஒரு விஷயத்த பார்த்தா ஒரு ஆசை வருது, பண்ண முடியல. யூ ஆர் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். இந்த உலகத்தோட அழகே என்ன அப்படின்னா, ஒரு ப்ராவர்ப் கூட சொல்லுவாங்களே, ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங்ல ஒரு அழகா இருக்கு. நானே நானே நெறைய இந்த Instagramலலாம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். லைஃப்ல இப்ப நான் வாட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு கேட்கும்போதோ, இல்ல நான் இப்ப எதுக்காக நீ நன்றி உணர்வோட இருக்க அப்படிங்கும்போதோ, நான் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகுறேன்ல. இங்க ஒரு மித்துன்னு ஒருத்தன் சுத்துறான். அவனுக்கு ஒரு உடம்பு இருக்கு, ஒரு உடல் இருக்கு, ஒரு உயிர் இருக்கு. அது நினைக்கிறத பண்ணுது. அதுக்கான ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே மினிமம் லெவல் ஆஃப் ஒரு ஃப்ரீடம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி அட்டெயின் பண்றோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒரு விஷயங்கள பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் வச்சும், நம்ம பெர்சனல் கேரக்டர வச்சும், நம்ம வளரக்கூடிய சூழல வச்சும், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள வச்சும், அந்த மினிமம் லெவல் ஆஃப் ஃப்ரீடம்க்குள்ள நம்ம மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது அது வேற. ஆனா ஏன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா நம்ம எல்லாத்துக்குமே மினிமம் லெவல் ஆஃப் ஃப்ரீடம் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த உலகத்துக்குள்ள இந்த மனிதர்கள் சொசைட்டின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணும்போதே நம்மளோட முக்காவாசி ஃப்ரீடம் அவங்க அழிச்சுட்டானுங்க. இந்த சொசைட்டிங்கிற பேர்ல. நீ இப்படிதான் இருக்கணும். இதுக்காக தான் பொறந்த. யூ ஷுட் பி திஸ் ஒன்லி திஸ் ட்ரிவன் அப்படிங்கிற மாரி. இப்ப எப்படின்னா, காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்துற குதிரைக்கு தெரியாது.
கடிவாளம் கட்டி கயிறு போட்டாங்க அப்படின்னா அது மனுஷங்க சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு குதிரைன்ட்டு. மனுஷங்க சொல்படி நடந்துட்டு இருக்குல்ல, கடிவாளம் கட்டி கயிறு கட்டி ஒரு குதிரை போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து காட்டுல தான் வி பிலாங், ஐ பிலாங் இன் த நேச்சர் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த குதிரை மழுங்கி போயிருக்கும். இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் போல, நம்ம மாஸ்டர் வந்துட்டார், ஏறி உட்காந்துட்டார், ஆணியை வச்சு திருகிட்டார், நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். அதுவும் கடிவாளம் கட்டிடுவாங்க. நீ சைட்ல கீழ பார்த்தா தானே டிஸ்ட்ராக்ட் ஆவ. கடிவாளம் கட்டினா நீ ஒரே நேர்கோட்டில் தானே போவ. அந்த மாதிரி மனிதர்களுக்கு போடக்கூடிய கடிவாளங்கள் தான் உறவு, சொசைட்டி, தொழில், காசு, பணம், சம்பாதிக்கணும், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, சொத்து, சேர்த்தி வைக்கணும், குழந்தை, குட்டி, கல்யாணம், அடுத்து அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அடுத்து பேரம்பேத்தியை வளர்க்கணும், அதுங்களுக்கு சேர்த்தி வைக்கணும். அப்பா ஐயோ, நான் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்றது மனுஷனா பிறந்ததுக்கு தான். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் லிட்டரலா. எங்க வீட்டுல மாறான்னு சொல்லிட்டு ஒரு லேப்ரடார் பிரீடு இருக்கு, நம்ம நாய்க்குட்டி. நம்ம மாறாவா பிறந்திருந்தா ச்சே எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா மாறாக்கு தான் தெரியும் ஆஸ்ட்ரிச்சோட வழி என்னன்ட்டு, மாறாக்கு தான் தெரியும் அவனோட கஷ்டம் என்னன்ட்டு. சொல்றேன், நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஸோ அவன் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங்கா இருப்பான். அந்த ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், டேய் 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 யாராச்சும் வந்து நீ கொன்றுங்கடா டேய், ஐயோ என்னால முடியலடா டேய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தும்பாடு அப்படின்னு ஒரு படம் இருக்கு, நீங்க தும்பாடு படம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அதுல ஸ்டார்டிங்ல ஒரு ஓனக்கிழவி வரும். அந்த ஓனக்கிழவிக்கு ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐயோ சூப்பர் படம் தும்பாட், மை ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் படம். அண்டர் ரேட்டடு. ஒரு த்ரில்லர். அது வந்து நீங்க எங்கேயாச்சும் ஏதோ ஃபீல் குட் படம் இது பார்த்துட்டு பயந்துராதீங்க, அது வந்து ஒரு நல்ல படம். அந்த ஸ்டார்டிங்ல அந்த கிழவி அவங்க காமிச்சு, கிழவிக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும். உடம்பெல்லாம் அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி போய் அந்த வேர்கள்லாம் பூத்து போய் கிழவிக்கு வாய் மட்டும்தான் அசையும், ஆனா உயிர் இருக்கும். என்னை யாராச்சும் கொன்றுங்க கொன்றுங்கன்னு அந்த கிழவி வருஷ கணக்கா ஏங்கிக்கிட்டு இருக்கும், 100 வருஷம் 150 வருஷம் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அவனும் போயிடுவான். அப்போ எனக்கு அந்த பிலாசபிக்கலா என்ன ஹிட் ஆச்சு அப்படின்னா, இறப்பு, சாவு அப்படிங்கிறது ஒரு துயரமான செயலா இருந்தாலும் அது வந்து ஒரு விடுதலை. அது வந்து சாகாமல் இருப்பது வரம் இல்ல, சாவதுதான் நம்மளோட நிஜமான வரம். ஆனா அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, when we hit the practical reality of deathன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என்னை 2வது அஃபெக்ட் பண்ண அந்த இறப்பு அப்படிங்கிறது, தாத்தா இறந்தாங்க, அதுல இருந்து வெளியே வந்துட்டு இப்ப 2வதா இப்ப ரீசெண்டா லச்சு பாட்டி தவறுனது. நீங்களே வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னதும் அதுதான். என்னோட க்ளோஸ் சர்க்கிள் எல்லாமே சொன்னது அதுதான். இன்ஸ்டாகிராம்ல வருவாங்க, அந்த பாட்டி அவங்க பயங்கர கூலா இருப்பாங்க, நீயும் உங்களுக்கும் உனக்கும் அவங்களுக்கும் நிறைய பாண்ட் இருக்குமே, நீ எப்படி அதை கோ த்ரூ பண்ண, எப்படி இருந்து வெளியே வந்த அப்படின்ட்டு. நான்லாம் யார் சொன்னா கோ த்ரூ பண்ணேன், யார் சொன்னா அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டு, எனக்கு நான்லாம் சூறழுக. நீங்க என்னோட தாத்தா தவறுனப்போ வந்து நீங்க என்னை பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து லட்சு வந்து எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு 30 இயர்ஸா நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, நான் ஊர்ல இருந்து வந்தேன்னா அவங்க கூட உட்காந்து பேசிட்டு தான் உள்ள வருவேன். நைட் டைம் நைட்டு சாப்பிடும்போது நான் அவங்க கூட உட்காந்து பேசுவேன். அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்குறது, கொஞ்சம் சூடு ஆறட்டும், ஆறுனதுக்கு அப்புறம் குடுன்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட்ட கொண்டு போய் வைக்கிறது, கை கழுவுறதுக்கு அந்த தண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு தட்டுல ஊத்துறது. நானா இருக்கட்டும், என் தம்பியா இருக்கட்டும், எங்க அம்மாவா அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாரி ஆயிட்டாங்களா. அப்ப அவங்க திடீர்னு அவங்களோட பிரசன்ஸ் இல்ல அப்படிங்கும்போது நான்லாம் அது டோட்டலா வேற. பட் அது வந்து எப்படி வெளிய வருது அப்படின்னா, லைஃபோட பியூட்டியே அதுதான். நான் இன்னொன்னு ஒண்ணு யோசிப்பேன். இது வந்து கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் யோசிக்கிறத மட்டும் சொல்றேன். இந்த மேரேஜ் ஆகுதுல்ல, கல்யாணம் ஏன் தேவை? ஒய் கான்ட் ஐ பி இண்டிபெண்டன்ட்? ஒய் ஷுட் ஐ மேரி சம்ஒன்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. எனக்கு அதுக்கு நெறைய ஆன்சர்ஸ் இருக்கு. என்ன அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆன்சர் இந்த டெத் கூட ரிலேட்டடா வரும். இன்னொருத்தவங்களோட இறப்பு கூட நம்ம இண்டிவிஜுவலா பண்ணிக்கக்கூடிய கல்யாணத்தை கனெக்ட் பண்ணி ஐ ஹேவ் அன் ஆன்சர். அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆன்சர், ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, இந்த தனுஷ் கூட கேட்பார்ல சமந்தா கிட்ட, உனக்கு ஏன் புருஷன் வேணும்? அதெல்லாம் சொல்லவாடா முடியும், வேணும் கம்முன்னு செவனேன்னு வந்து கதவை மூடுறியா படுத்தியான்னு இருக்குன்னு. இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்குன்னு சமந்தா டென்ஷன் ஆகுற மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பார்ல தனுஷ். அந்த மாதிரி உனக்கு ஏன் கல்யாணம் வேணும்? அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். ஜீவன்னா என்ன? சோல், அது உயிர், உயிர்ப்பு தன்மை, ஜீவாம்சனம், ஜீவாம்சம், ஐயோ சாரிங்க, எங்கேயோ டிவோர்ஸ் பக்கம்லாம் போறேன். ஒரு உயிர்ப்பு தன்மை, ஜீவசக்தி, இப்படிலாம் சொல்றோம்ல. ரொம்ப பிராக்டிக்கலா இன்னும் இன்டெப்தா நான் என்னோட புரிதல் என்னன்னா, ஜீவசக்தி அப்படிங்கிறது வந்து மென்னுக்கும் இருக்கு, ஃபீமேலுக்கும் இருக்கு. அது வந்து அவங்களோட அந்த அந்த செக்ஷுவல் லைஃப் ரிலேட்டடான அந்த ஒரு பவர் பேர் தான் அது.
ஜீவசக்தி அப்படின்னா அந்த ஸ்பெர்ம்ஸை இண்டிகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த எக்ஸை ஃபீமேலுக்குன்னா அந்த எக்ஸை இண்டிகேட் பண்றதா இருக்கட்டும், அதுதான் வந்து ஒரு மனிதரோட ஜீவசக்தி. அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜீவசக்தியில மாஸ்டர் பண்ணவங்க தான் நம்ம சித்தர்களா பாக்குறோம். அவங்க வந்து அந்த ஹியூமன்ஸை தாண்டின அந்த எட்டர்னல் பவர்ஸ்லாம் அவங்க அன்லாக் பண்ணாங்க. ஒருவேளை நார்மல் ஹியூமனுக்குமே அந்த கண்ட்ரோல் பிரெத்ல மூச்சு விடக்கூடிய அந்த மூச்சுல இருக்கக்கூடிய கண்ட்ரோலா இருக்கட்டும், உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரோலா இருக்கட்டும், மைண்ட் தாட்ல வரக்கூடிய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், நம்ம நிறைய உணர்வுகள் மனுஷனுக்கு இருக்கும். அதுல ஃபில்டர் பண்ணி எனக்கு இந்த உணர்வுகள் போதும், இந்த காழ்ப்புணர்வு, காம உணர்வு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜீவசக்தி அப்படிங்கறத உடம்புல அவங்க மாஸ்டர் பண்றாங்கல்ல, அப்ப நிறைய விஷயங்களை உண்மையாலுமே அன்லாக் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதான். நம்ம வந்து சயின்டிபிக்கா ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நான் நம்புவேன். டெலிபோர்டேஷன், அதாவது இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு சொடக்கு போற நேரத்துல என்னால போக முடியும். அப்படி ஒரு சயின்டிபிக் டிவைஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. சோ டெலிபோர்டேஷன் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம ஹியூமன்ஸ் இருக்கக்கூடிய டேக்கா இருக்கு. ஆனா தமிழர்கள், இந்த சித்தர்கள், இந்த நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பண்றோம். அதுக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நமக்கு அது வேண்டாம். கல்ச்சர்னு ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம ஒன்று யோசிப்போம். இது ஒரு மோர் தென் பிசிக்கல் கனெக்டை தாண்டி இட் இஸ் த அட்மோஸ்ட் எமோஷனல் கனெக்ட். அப்போ நம்ம ஒருத்தனுக்கு அந்த ஒருத்தி அதுக்குள்ள நம்ம போய் ஸ்டக் ஆயிப்போம். ஒய் நாட் அப்படிங்கிற மாதிரி ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகி தான் அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்லாம் வந்தாங்க. அந்த எவால்வேஷனோட ஒரு பகுதியாக தான் அந்த மேரேஜுங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். அப்போது என்னோட காரணங்கள், மேரேஜுக்கான என்னோட காரணங்கள் என்னென்னா, அஃப்கோர்ஸ் டு ஹாவ் எஸ்இஎக்ஸ். அது சொல்கிறேன் ரொம்ப ஹம்பிளாக, எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. எனக்கு சில விஷயங்கள் வந்து சரி ஓகே அதுதான் மேரேஜ் பண்ணுறதுக்கான காரணமும் அஃப்கோர்ஸ் டு ஏன்னா நம்ம லைஃப் பார்ட்னர் கூட மட்டும்தான் சில விஷயங்கள் அது அது ஒரு அது ஃபிசிக்கல் இன்டிமசிங்கிறது இட் இஸ் த
அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். இட் இஸ் த அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். அது கம்ப்ளீட்டாக லவ், அந்த ஃபிசிக்கல் இன்டிமசிங்கிறது. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம். அது ஒன்று இல்லைப்பா, அது எனக்கு எல்லா இடத்துலையுமே கிடச்சிடும். நான் நினச்சா இன்றைக்கி இருக்க உலகத்தில் நான் மறுபடியும் காட்ட முடியாது தானே நம்ம ஹியூமன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கோம். அது கிடைக்க வேண்டிய இடத்துல எனக்கு கிடச்சிடும். எனக்கு அது தேவையில்லை. வேறு எதுக்காக நான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டாவது ரீசன், இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். ஐ எம் நாட் ப்ரீச்சிங் சம்திங். இல்லை இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனு, இதுக்காக தான் நீங்கள் பண்ணியே தீரணும்னு நான் சொல்லலை. என்னோட புரிதல் என்னென்னா, நான் வந்து ஒரு டைம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட சித்தப்பா என்கிட்ட ஒரு ஃப்ளோவில் ரொம்ப யதார்த்தமான ஒரு கான்வர்சேஷனில் ஒன்று சொன்னார். எனக்கு அது பசுமரத்தில் அடித்த ஆணி மாதிரி பதிஞ்சிருச்சு. அது என்ன அப்படின்னா, மிதுன், நீ வந்து வாட் யூ திங்க் அபவுட் மேரேஜ்? இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் ஓவராலாக இட் ஹேவ் பிகமன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான திங்காக பார்க்கப்படுது சித்தப்பா. அந்த மேரேஜுங்கிற ஒரு அவுட்டர் லேயருக்குள்ளே குட்டி குட்டியாக நிறையா இன்னர் லேயர் ஆட் பண்ணுறங்கிற பேரில் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பல விஷயங்கள் பண்ணி எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய நல்ல பசங்க நல்ல பொண்ணுங்களை தவிக்க விட்டுட்டீங்க. அதுதான் உண்மை. ஓவராலாக இருக்கக்கூடிய ஆடம்பரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகான விஷயத்தை நீங்களாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சம்திங் வி வர் டிஸ்கஸிங். ஓகேவா? அப்போது என்னோட சித்தப்பா சொன்னார், இவன் என்ன மேரேஜுக்கு முரணாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் இன் பிட்வீன் ஆஃப் த கான்வர்சேஷனில் அவர் ஒன்று சொன்னார், உனக்கு இப்போ புரியாது, லேட்டர் இன் யுவர் 40s, லேட்டர் இன் யுவர் 40s அண்ட் அந்த 50s அந்த ஒரு பிகினிங் இருக்குல்ல, அப்போ புரியும் உனக்கு கல்யாணங்கிறது, ஒரு பார்ட்னர் உன் லைஃப்பில் ஏன் இவ்வளோ முக்கியங்கிறது உனக்கு அப்போ புரியும் அப்படின்னாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பக்கம் வச்சுட்டு வெளியே நின்று என்னோட சித்தப்பா சித்தி, என்னோட அம்மா அம்மா, இல்லை என்னோட மாமா அத்தை, இவங்கெல்லாம் வாழக்கூடிய வாழ்க்கையை வெளியே நின்று ஒரு பர்சனாக நான் பார்க்கும்போது ஒருத்தர் அவ்வளோ பேக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த பார்ட்னருங்கிறது அதுதான். யூஆர் மை பார்ட்னர். பார்ட்னர் இன் க்ரைமாக இருக்கட்டும், பார்ட்னர் இன் ஹேவிங் ஃபிசிக்கல் இன்டிமசியாக இருக்கட்டும், பார்ட்னர் இன் காசிப்பிங்காக இருக்கட்டும், எவ்ரிதிங், எல்லா ஆங்கிலையும் யூஆர் மை பார்ட்னர். அது ஒருத்தவங்க அப்படி பேக்கப் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஆத்தா தவறுன அன்னைக்கு நான் வந்து யூஸ் டு அப்சர்வ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து நான் வேணும்னே பண்ணுறது கிடையாது. அது என் கண்ணுலையும் காதுலையும் அது பட்டு தொலைஞ்சிரும். ஐ யூஸ் டு அப்சர்வ். என்னோட ஆத்தா தவறுன அன்னைக்கு நான் பார்க்குறேன், எல்லாத்துக்குமே சமைக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, எல்லாமே நடக்குது, ஓகே. ஆனால் இப்போ என்னோடய மாமாவுக்கு தனியாக ஒரு மரியாதை கிடைக்குது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா என் மாமாவோட ஸ்பௌஸ் கிட்ட இருந்து. என் அப்பாவுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதைன்னு இல்லை, சாரி, அது அப்படி மீன் பண்ண வரல, தனிப்பட்ட ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. எங்கள் அப்பா கரெக்டாக டீ சாப்பிட்டாரா, காஃபி சாப்பிட்டாரா, மச்சான் அழுகுறாங்களா இல்லையா, எங்கள் அம்மா கிட்ட இருந்து அந்த அட்டென்ஷன் கிடைக்குது. தே ஆர் பேக்கிங் அப் ஈச் அதர். என்னோட சித்தப்பாவுக்கும் அது கிடைக்குது. இது வைஸ் வெர்சாவா லேடிஸ்க்கும் கிடைக்குது. வேறு விதத்தில் ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. மென் கேன் பி அ ப்ரொவைடர். ஹீ இஸ் வெரி கீன் ஆன் ப்ரொவைடிங். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டக்குன்னு எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் யோசிச்சு வச்சேன், அதெல்லாம் பேசணுன்ட்டு. மென்னுமே அவங்களோட பார்ட்னர் கரெக்டாக சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏன் வந்து இவங்க கிட்ட இப்போ இப்படி பேசுகிறாங்க, அது அன்கம்ஃபர்டபுளாக சுச்சுவேஷனாக இருக்குமே தேவிக்கு, மிதுன் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வாப்போ, இதெல்லாம் வெளியிருந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது. நம்ம தான் பூமர் ஜென்ரேஷன் அவங்கள கிண்டல் பண்ணுறோம். அவங்க சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் ஒன்றும் இதில் விதி விலக்கெலாம் கிடையாது, நானும் ஒன்று உத்தம குஞ்சலாம் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு ஒஸ்டான ஜென்ரேஷனுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கிட்டும் கால் வைக்க முடியாமல் அங்கிட்டும் கால் வைக்க முடியாமல் எது அன்னப்பறவையாக இருந்தால் கூட, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு அன்னப்பறவையாக இருந்தால் கூட பாலை வச்சு தண்ணியை குடிச்சு போயிடும் போல், எனக்கு தண்ணி தான் தவிச்சது அப்படின்னு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு, அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது எனக்கு. ஸோ அந்த ஒரு இப்போ புரியுதா என் சித்தப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அது வந்து ஒரு மென்டல் இன்டிமசி ஆஃப்டர் லேட்டர் 40s அண்ட் அந்த பிகினிங் ஆஃப் த 50s ஒரு மென்டல் இன்டிமசியும் நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேக்கப், அந்த ஒரு தாட் இருக்குல்ல, அதுவே வந்து மிகப்பெரிய பவர். ஸோ அதுக்காகவும் மேரேஜ் தேவை. மூணாவது ரீசன் தான் நம்மளோட ஜென்ரேஷனை அடுத்த லெவலில் கொண்டு போகலாம். நான் ஃபிசிக்கலாக வீழ்ந்துருவேன், ஐ வில் டை சம்டே, பட் ஐ கேன் அகெயின் லிவ் இன் திஸ் எர்த். எது மூலமாக? ரீஇன்கார்னேஷன் மூலமாக, என் குழந்தைகள் மூலமாக, என் பேரன் பேத்தி மூலமாக. அதனால தான் பெயர்ந்து வரவங்க, தாத்தா கிட்டேருந்து அந்த பெயர்ந்து வந்தவங்க பேத்தி, நான் வந்து மறுபடியும் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் என் குழந்தை மூலமாகவே எடுக்க போவேன். என் குழந்தை அடுத்து மறுபடியும் என் பேரன் மூலமாக ஐ கீப் ஆன் லிவிங். இப்போ இது நான் தான் ஐ கீப் ஆன் லிவிங் அப்படின்னா ஆக்சுவலாக நான் இல்லை, மை ஃபாதர் தான் ஃபாதர். மை ஃபாதர் இஸ் நாட் மை ஃபாதர் இஸ் மை கிராண்ட் ஃபாதர். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் போகும், இது ஒரு மாதிரி போகும். அதனால் ஓவராலாக புரிஞ்சுக்கோங்க. மூணாவது ரீசன் தான் இன்றைக்கி பொதுவாக சொல்லப்பட ஒரு ரீசன். உன்னோட சந்தாத்தம் அடுத்து வாழ வேண்டாமா அப்படிம்பாங்க. நம்ம உடனே இதை வந்துட்டாங்கப்பா பூமர் ஜென்ரேஷன் அப்படிம்போம்.
பட் அதுக்குள்ளே இவ்வளோ டீப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ரீஇன்கார்னேஷன் ஓகேவா. 4வது ரீசன் விச் ஐ பிலீவ், இந்த டெத்து கூட கனெக்ட் பண்ணுற ஒரு ரீசன் சொல்கிறேன்ல, நான் மறக்க மாட்டேன். ஐ கீப் கம்மிங் பேக் டு த டாபிக். என்ன சொல்ல வந்தேன், மறக்க மாட்டேன்னு சொல்லி மறந்துட்டேன் அடுத்த செகண்டு. அரக்கு ஈஸ்வரா, என்னங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன், டெத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு ஓகே. ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த மேரேஜுக்கும் ஒருத்தங்களோட இறப்புக்கும் சம்மந்தம் இருக்குது, அதுக்கு ஐ ஹேவ் அ ரீசன் அப்படின்னு சொன்னேன்ல. இது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப எமோஷ்னலாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரீசன். இது வந்து சயின்டிஃபிக்காவோ இல்லை நம்ம பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை. இது வந்து ரொம்ப நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை இப்போ நான் சொல்கிறத என்னோடய ஷூஸ்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலோ இந்த ரீசன் உங்களுக்கு புரியும். உறவுகள் அப்படிங்கிறது நம்ம ஏன் தெரியுமா டெவலப் பண்ணிக்கிறோம், நம்ம ஏன் தெரியுமா ஒருத்தங்க மேலே அன்பு வைக்கிறோம். அந்த அன்பு நான் இயற்கையாகவே இதை எப்படி தெரியுமா பார்க்குறேன், இப்போது நேச்சர் வைஸ் ஓவராலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பர்டிகுலர் உறவு மேலே மட்டும் நம்ம அன்பு வைக்கிற மாதிரி இந்த இயற்கையை நம்மளை படைச்சிருக்கலாம்ல. இப்போ நம்ம அம்மா அப்பா மூலமாக நம்ம பிறக்கிறோம்ல, நம்ம பிறந்த உடனே நம்ம அம்மா அப்பா மேலே ஒரு அளவு கடந்து அன்பு வைக்கிறோம்ல, சாகுற வரைக்கும் அது இருக்குல்ல. நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், மிஸ்கம்யூனிகேஷன் என்ன வேணாலும் வரலாம், அது வேறு. அந்த ஒரு சார்பில் மட்டுமே நம்ம ஹியூமன்ஸ் அன்பு வைக்கிற மாதிரி இந்த இயற்கை நம்மளை ஏன் படைக்கலை? நம்ம ஹியூமன்ஸாக பிறந்தா வளரணும், வளர்ந்தால் நமக்கு இப்போது சிப்ளிங்ஸ்னு ஒரு விஷயங்கள் இருக்குது, அவங்க மேலே அன்பு வைக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது. நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு துணையை தேடுறதுக்கு நம்ம ஹார்மோன்ஸ் நம்மளை தூண்டுது, இயற்கையாகவே அது நடக்குது. நம்ம ஒரு துணையை தேடுறோம், அவங்க மேலே நம்ம ஒரு அதீத அன்பு வைக்கிறோம். என்னதான் சண்டை போட்டாலும், எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் ஒரு அதீத அன்பு வைக்கிறோம் நம்ம துணை மேலே. ஏன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம அவங்க கூட வாழ்கிறோம். நம்ம துணை அங்கேயே அந்த அன்பு ஸ்டாப் ஆகுதா, ஓகே போதும், இயற்கை பிரகாரம் நீ வந்துட்ட, உங்கள் அம்மா அப்பா மேலே அன்பு வச்சுட்ட, அடுத்து உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ அக்காவோ இருக்காங்க, ஒரு சிப்ளிங்ஸ் மேலே அன்பு வச்சுட்டேன், மறுபடியும் வளர்ற நிறைய உறவுகள் இருக்கு, அவங்க மேலே அன்பு வச்சுட்டேன். அப்புறம் ஏன் உனக்கு இத்தனை பேர்த்து மேலே நீ அன்பு வச்சிருக்க, அத்தனை பேர் உன் மேலே அன்பு வச்சுருக்காங்க, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு இந்த ஹார்மோன்ஸ்லாம் இன்டியூஸ் பண்ணிட்டு கட் பண்ணல இயற்கை. மறுபடியும் மனைவிங்கிற ஒரு இது மூலமாக நம்ம ஒரு துணை மூலமாக ஒரு அன்பு தேடிக்கிறோம், ஹஸ்பண்ட் மூலமாகவோ மனைவி மூலம். அங்கே நிற்குதா அந்த இயற்கை? இல்லை. மறுபடியும் குழந்தைகள், அந்த அன்பு அப்படியே நம்ம கொண்டு போய் நம்ம குழந்தைகள் மேலே திணிக்கிறோம், அங்கே நிற்குதா அந்த அன்பு? இல்லை. மறுபடியும் பேரன் பேத்திகள், குழந்தைங்களை வளர்த்ததை விட பேரன் பேத்திகளை வளர்க்குறதுல அதீத அன்பு காட்டுவாங்க இந்த தாத்தா பாட்டிகள்லாம். நம்மளும் ஒரு நாள் தாத்தா பாட்டியாகவும் நம்மளும் அதுதான் பண்ண போகிறோம். அப்போ ஏன் இந்த இயற்கையாகவே மனுஷனோட அந்த அன்பையும் மனுஷனோட அந்த ஒரு எமோஷ்னல் விஷயத்த ஏன் இயற்கை ஸ்கேட்டர் பண்ண ட்ரை பண்ணுது? ஏன் இப்போ கல்யாணம் முக்கியம்ன்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம மனைவி மேலே அன்பு வச்சு, அது மூலமாக வரக்கூடிய நம்ம சந்ததிகள் மேலே அன்பு வச்சு, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் பேரன் பேத்திகள் மேலே அன்பு வைக்கிற அளவுக்கு ஏன் நம்மளை ஸ்கேட்டர் பண்ணுது? நேச்சுரலாகவே அது ஏன் நம்மளை புஷ் பண்ணுது? ஏன் தெரியுமா? இப்போ சொல்கிறேன் அந்த ரீசன் என்னன்ட்டு. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம ரொம்ப விரும்புகிறவங்க என்னைக்கா இருந்தாலும் இறந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்மளை விட்டு அவங்க போக தான் போகிறாங்க. அப்போது நீ எந்த அளவுக்கு உன்னோட அன்பை ஸ்கேட்டர் பண்ணியிருக்கியோ, அந்த அளவுக்கு உன்னைய பிடிச்சவங்க உன்னை விட்டு போகும்போது அந்த அன்பு ஸ்கேட்டராக இருக்க மற்ற இடத்துல போய் நீ செட்டில் டவுன் ஆயிப்ப. இல்லாட்டி உன்னை ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா நீ அதே இடத்துல ஐயோ அவங்க போயிட்டாங்களேன்னு ஸ்டக் ஆகி நீ வாழும்போதே பணமாக மாறிடுவ, இல்லை நீயும் போயிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்க வச்சிடும். ஸோ இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறக்கும் இந்த டெத்துக்குமான ரீசன் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? நான் உதாரணத்தோடு சொல்கிறேன் பாருங்களேன். என்னோடய பாட்டி தவறிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க மேலே நான் அதீத அன்பு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ நான் ஏன் கொஞ்சம் என்னால் செட்டில் டவுன் ஆக முடியுது, என்னால் ஏன் ஓகேவாக இருக்க முடியுதுன்னா, என் அன்பை பகிர்ந்துருக்கிறதுக்கும் என் மேலே அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கும் இப்போ என்னோடய பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியான உண்மை என்னென்னா, நாளைக்கு என்னோடய பேரண்ட்ஸும் இல்லாமல் போகிற ஒரு ஸ்டேட் வரும். அன்னைக்கு என்னோடய அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கும் என் மேலே அன்பு வைக்கிறதுக்கும் எனக்கு மனைவி இருப்பா. நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து வைஸ் வெர்சா. ஃபிசிக்கல் ஃபார்ம்னு எடுக்கும்போது, இறப்புன்னு எடுக்கும்போது எப்படி வேணாலும் நடக்கலாம். நானும் முன்னாடி போகலாம், இல்லை என் மனைவியும் முன்னாடி போகலாம். பட் நான் என்ன எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறனால நான் சொல்கிறேன். நாளைக்கு என்னோடய மனைவியும் இருக்க மாட்டா. அப்போ என்னோடய அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கும் என் மேலே அன்பு வைக்கிறதுக்கும் எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க, என்னோடய குழந்தைகள் இருக்காங்க. ஒரு நாள் என் குழந்தைகள் வளர்ந்து பெருசாகி அதுங்க வாழ்க்கையை தேடி போக ஆரம்பிச்சிடும். என் அம்மாவுக்கு எங்கள் அப்பா இருப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்குன்னு ஒரே ஒரு பீஸ் இருக்கும், அதுதான் வந்து நம்மளோட பார்ட்னர். அதனால்
வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, கடவுள் உங்களை ப்ளஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வந்து திருப்தியான ஒரு பார்ட்னர் கொடுத்துருவாரு. இல்லை நிறையா குறைகளோட ஒரு பார்ட்னர் வரும்போது அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய திருப்தியான மைண்ட் செட்டை கொடுப்பாரு. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது வேறு டாப்பிக்கு. லைஃப் பார்ட்னர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு டாப்பிக்கில் நம்ம அதை பேசுவோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டாப்பிக்கில் பேசுவோம். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க என்னைக்காக இருந்தாலும் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறவங்க நான் எக்ஸிஸ்டாக போவாங்க. அப்போது நீங்கள் அவங்களே டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் உறவுகளும் அன்புகளும் கல்யாணங்களும் அடுத்தடுத்து நமக்கான உறவுகளை நம்ம உருவாக்கிக்கிறதும் இயற்கையாகவே இங்கே இருக்குது. நம்ம அதுக்குள்ளே நிறையா கேல்குலேஷன்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அதை செயற்கையாக மாற்றி வச்சுருக்கோம். பட் இயற்கையாகவே அந்த அன்பை ஸ்கேட்டர் பண்ணுறதும் கல்யாணம் அப்படிங்கிறதும் ஒரு லைஃப் பார்ட்னர் முக்கியம் அப்படிங்கிறதும் இறப்பு கூடயும் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ என்னோடய பாட்டி தவறிட்டாங்க, ஓகே. நீங்கள் ரொம்ப எக்ஸாம்பிள் கூட இதெல்லாம் சொல்லாமான்னு தெரில. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறதுனால நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நாளைக்கு இப்போ என்னோடய அம்மாவே இல்லை என்னோடய அப்பாவே இப்போ என் கூட இல்லைங்கிற அந்த நிலைமை வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? அடுத்து நான் அழுவேன், என்னால் முடியாது, நான் லிட்ரலாக மயக்கம் போட்டு விழுந்து பெரிய ட்ராமாவே க்ரியேட் பண்ணுவேன். சாண்ட்ராலாம் என்னத்தை நடிக்கிறாங்க, என்னையெல்லாம் அந்த டைமில் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நான் மயங்கி விழுந்துருவேன். அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணுவேன். ஓகே அது ஒரு கட்டத்து மேலே மனசும் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் மைண்ட் ஸ்டேட்டும் மென்டல் ஸ்டேட்டும் சப்டில் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன, என்னோடய லைஃபே பிளாங்காக இருக்கும். இது ஒரு மெயின் ரீசன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கான பார்ட்னரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நமக்கு அவங்க எல்லாமாவும் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு நம்ம எல்லாமாவும் இருக்கிறதுக்கும் அது மூலமாகவும் ஜென்ரேஷ்னலாக நம்ம குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வரக்கும் கல்யாணங்கிறது எண்ட் ஆஃப் த டே தேவை தான் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு வந்த லைஃப் லெசன்ஸ் மூலமாகவும் என்னோட புரிதல் மூலமாகவும் நான் எடுத்த முடிவு, நான் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு. எனக்கு தெரிஞ்ச எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நபரே மேரேஜ் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற டெசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. அதுக்கான அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ரீசன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன்ஸும் இருக்குது. அது அவங்களோட டேக். அந்த ஒரு பர்சன் கிட்ட பர்டிகுலராக நான் உட்காந்து என்ன தெரியும் உனக்கு மேரேஜ் ஏன் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, நான் இப்போ கொடுத்துறேன் பாரு, இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு நான் பண்ணவே மாட்டேன். அதைத்தான் நான் இங்கேயுமே சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு அந்த டேக் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதை பற்றின வேறு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அது ஓகே தான். இது என்னோடய புரிதலுங்க. ஐ சூஸ் திஸ், யூ சூஸ் தட். அது அப்படி, இது இப்படி. என்னோட புரிதல் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் நான் ஜஸ்ட்டு சொல்ல ட்ரை பண்ணினேன், அவ்வளோதான். அந்த மேரேஜுக்குள்ளே ஊறுபட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாமே வேறு, தனிப்பட்ட முறையில் வேறு. அதெல்லாம் அது வேறு டாப்பிக்கை விட்டுருவோம். ஸோ ஓவராலாக அந்த இறப்பை பற்றின என்னோடய டேக் என்ன, இதெல்லாமே டக்குன்னு ஒரு சம்மரைஸாக ஒன்று முடிக்கணும்னா, நான் பேசி முடிச்சிட்டேன், டக்குன்னு சம்மரைஸாக ஒன்று முடிக்கணும். ஏன்னா நடுவில் எங்கேயும் மேரேஜ் பற்றி நிறைய பேசுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இப்போ வருது, திடீர்னு 10 நிமிஷமாக பேசுனதுக்கப்புறம் இப்போ தான் வருது எனக்கு அந்த ஃபீல். ஸோ அந்த டெத்து பற்றி என்னோடய புரிதல் என்ன அப்படின்னா, அந்த லிட்ரலாக வைரமுத்து சார் எல்லாமே சொல்லிட்டார் அந்த ஒரே ஒரு பாட்டிலேயே. இறப்பு இல்லாம் அந்த பாட்டு என்னது, ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க. செம்ம பாட்டுங்க அது. ஐயோ என்ன மீனிங், அது எவ்வளோ மீனிங் இருக்குது அதில். அந்த பாட்டை நீங்கள் தனியாக உட்காந்து ஃபுல்லாக கேளுங்க. அந்த பாட்டோட லைன்ஸ்லேயே அவ்வளோ மீனிங் இருக்குது. அதுதான் என்னோடய டேக் அவேவுமே கூட. ஸோ எண்ட் ஆஃப் த டே இறப்புங்கிறது ஒரு ரிலீஃப். இட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி மச் எட்டர்னல். பட் அது நம்ம வந்து ரொம்ப சோகமாக அதை பார்க்குற ஒரு விஷயம். பட் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப புனிதமான, போதுமான அளவுக்கு நம்ம இந்த உலகத்தில் இருந்துட்டோம் திருப்தியாக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு விஷயந்தான் இறப்பு. ஆனால் இப்போ நீங்கள் என்னையவே கேட்டிங்கனாலும், நாளைக்கு நான் வயோதிக காலகட்டங்களுக்கு வரும்போது டெத்து பெட்டில் இருக்கேன் அப்படின்னாலும் இறப்பை பற்றின பயம் எனக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாக வரும். இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதுவும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்று சொல்கிறேன், இந்த யூனிவர்ஸே உங்கள் காதில் போடுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போயே தனியாக உட்காந்து இல்லை அவ்வப்போது உட்காந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, எனக்கும் வயசாகும், நானும் டெத்து பெட்டில் இருப்பேன், அன்னைக்கு சாவை ஏற்றுக்கிறதுக்கான பக்குவம் எனக்கு வரணும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே இப்போ இருந்தே உங்கள் மனசு பக்குவப்பட்டுரும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியோ இல்லை பயந்தோ இல்லை அது ரொம்ப ட்ரமாட்டைஸ்டான ஒரு விஷயமா மாறாது.
அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். அதனால் என் மூலமாக யூனிவர்ஸ் உங்கள் காதில் போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கேன். நான்லாம் டூ மச் ஆஃப் எமோஷனலி அட்டாச்சு பர்சன். அதனால் இப்போ இருந்தே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ எமோஷனல் அட்டாச் ஆனாலும் சரி, சாவுன்னு வரும்போது கோடி கும்பிடு போட்டு அதை ஏற்றுக்கணும் மித்துன். அது விதி விலக்கல்ல, உனக்கும் ஒரு நாள் நேரும், உன்னையும் அது வந்து அடையும், என்னையும் அதை வந்து அடையும். அதனால் அது இப்போ இருந்தே மைண்ட் லெவலில் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம். இறப்பு தருவாயில் வயோதிக காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மேலேயும் அவங்க எவ்வளோ பண்ணியிருந்தாலும் நம்ம கொஞ்சம் பெருந்தன்மையாக அவங்க மேலே கருணையும் அன்பும் காட்டுவோம். ஏன்னா நீங்கள் வாழக்கூடிய காலகட்டங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் வயோதிகர்கள் அந்த இறப்பை நோக்கி அதை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய பிஸியான வேர்ல்டில் நம்மளுக்கு நிறையா கடுப்புகள் வெறுப்புகள் தான் வரும். ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பெருந்தன்மையாக அவங்க மேலே அன்பு காட்டுவோம். எல்லாம் ஒரு நாள் அன்போடே இறந்து போவோம். டாட்டா பை பை டாட்டா. இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, நான் பண்ணினேன், அதனால் நீங்களும் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டி கேட்டுக்கோங்க. அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க, அவங்களுக்கு நல்ல சாவு வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நான்லாம் லிட்டரலாக என்னோடய பாட்டிக்கு, இன்னொரு பாட்டிக்கு நான் எங்கள் கோயிலுக்கு போனாலும் நான் அதை வேண்டுவேன். ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே, அந்த எண்ட் ஆஃப் த டெத்து பெட்டு அந்த சமயம் வரும்போது சாவுங்கிறது ஒரு ட்ரமட்டைஸ்டான ஒரு விஷயம் அந்த பர்சன்ஸ்க்கே. ஸோ என்னோடய பாட்டிக்கே தெரியாமல் அவங்க தவறிடணும், அவங்களுக்கு அந்த நல்ல இறப்பு மட்டும் வந்துடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அது மேனிஃபெஸ்ட் ஆச்சா என்னன்னு தெரில. லட்சு பாட்டிக்கு அப்படி தான் நடந்துச்சு. அந்த எண்ட் ஆஃப் த டைமில் அவங்க ரொம்ப ட்ரமட்டைஸ் ஆகலை, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இறப்பு. அது அந்த கடவுளுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் தான் ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் ஃபேவரட்டான பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா, இது நான் சொல்கிறது ரொம்ப முரணாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் இப்படி வேண்டவே முடியும். இல்லாட்டி நீங்களாம் என்னைய கூட திட்டுவீங்க, கரிச்சு கொட்டுவீங்க. ஆனால் இதுதான் உண்மை. இன்னும் காலங்கள் போக போக நாளைக்கு என்னோடய அப்பா அம்மாவே அந்த வயதான அந்த ஸ்டேட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க அந்த நேரங்களில் அவங்களுக்காகவே நான் இப்படி தான் வேண்டப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவேன் ஒரு நாள். என்னைக்காக இருந்தாலும் என்னோடய ஃபேவரட் பர்சன்ஸுக்கு நான் போய் கோயிலில் வேண்டுறது இதுதான். அவங்களுக்கு நல்ல சாவு வரணும், அவங்க இறந்து போகிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு நல்ல சாவு வரணும். கடைசி காலகட்டங்களில் அவங்க பயந்து ரொம்ப ட்ரமட்டைஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அதுதான் என்னோட புரிதல், அதுதான் மிகப்பெரிய பிளஸ்ஸிங். இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுங்கிறது உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ விதத்தில் நல்லா இருந்துச்சு, ஏதோ புலம்புனா ஆனால் என்னமோ ஒரு பாயிண்ட் இருக்குங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கேட்டுட்டு அவங்க ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லட்டும். டடா பை சொல்லி கிளம்புது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டடா பை டாட்டா பாய்.